வணக்கம். செல்வகுமாரின் விண்ணில் ஒரு அற்புதம் என்கின்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் விண்வெளி தகவல்களை சூரியன், சந்திரன், கோள்கள், உதயம், மறைவு, தொலைவு போன்ற தகவல்களை இணைத்து வழங்கி கொண்டிருக்கிற நிலையில் அன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிற நிலையில் ஆண்டில் ஓரிரு நாள் சூரிய கிரகணமும் ஓரிரு நாள் சந்திர கிரகணமும் நிகழ்வது வழக்கம். அதன் அடிப்படையில் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வரக்கூடிய ஆண்டிலே ஏற்பட போகிறது. அது விரைவிலே ஏற்பட போகிறது. அது எங்கே தெரிய போகிறது என்கின்ற தகவலையும் இதனுடன் இணைத்து அனுப்புகிறேன். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து சூரியன் ஒளி பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரனின் மீது விழும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளிலே ஏற்படும். பூமியோட நிழல் வந்து சந்திரனை மீது விழும். அதனால சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுவதில்லை. சந்திரன் ஒளியில பிரகாசம் குறையும், அவ்வளவுதான். நம்முடைய நிழல் எப்படி தரையில் விடுதோ அதே போல பூமியோட நிழல் சந்திரன் மீது விழும் பொழுது ஒளிப்பது, பிரகாசிப்பதோட மங்கலான ஒரு தன்மை ஏற்படும். முழு சந்திர கிரகணம் என்பது இன்னும் கொஞ்சம் மங்களாக இருக்கும், மஞ்சள் கலராக மாறும். ஓரளவு சந்திர கிரகணம் ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்ததாகவே தெரியாது. அப்படிப்பட்ட சந்திர கிரகணங்கள் உண்டு. இது ஒரே நேர்கோட்டில் அமையும் பட்சத்தில். சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து சந்திரன் சூரியனை மறைக்கும் காட்சி தான் சூரிய கிரகணம். அது முழுமையாக சூரியனை மறைப்பதை காண முடியும். வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது. வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது. வெல்டிங் கிளாஸ் மற்றும் தொலைநோக்கி மூலம் மட்டுமே பார்க்கலாம். வெல்டிங் கிளாஸ் என்பது ஒளியை வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய ஒளியினுடைய பிரகாசத்தன்மையை குறைத்து நம் கண்ணுக்கு கொடுக்கும். அது சூரியன் கூட நிலவு போல காட்சியளிக்கும். வெல்டிங் கிளாஸ் வழியாக பார்க்கலாம், வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது சூரிய கிரகணத்தை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் இந்த ஆண்டு சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி தெரிய போகிறது. அதற்கு முன் சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் இன்றையிலிருந்து. அதாவது இன்றைக்கு சூரியன் உதிக்கும் நேரம், மறையும் நேரம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நமக்கு சூரியன் உதிப்பதற்கும், அதாவது தமிழ்நாட்டிலே பழவேற்காடு கிழக்கு ஓரம் இருக்கக்கூடிய பழவேற்காட்டில் சூரியன் உதிப்பதற்கும் மேற்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தோட கேரள எல்லை ஓரத்தில் சூரியன் உதிப்பதற்கும் 15 நிமிடங்கள் வேறுபடும். இது நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். இன்றைய பகல் பொழுது எப்படின்னா 12 மணி. இன்றைக்கு பகலும் பெருவாலும் பகலும் இரவும் சமமான நாட்களை சூரியன் நிலநடுக்கோட்டு பகுதியில் வர இருக்கிற காரணத்தினால இரவும் பகலும் சமமாகிவிடும். சூரியனுக்கு பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 148.174 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே நாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தேதியில் இந்த நிலைமை இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 12 மணி 3 நிமிடம் 44 வினாடிகள், இரவு பொழுது 11 மணி 56 நிமிடம் 16 வினாடிகள் என்பதையும் தகவலோடு இணைத்து உங்களுக்கு வழங்கிவிட்டு, சந்திரன் இன்றைக்கு உதிக்கும் நேரம், சந்திரன் உதிக்கும் நேரம், சூரியன் உதிக்கும் நேரம் தெரியும் உங்களுக்கு. மன்னார்குடியில் சூரியன் உதிக்கும் நேரம் காலை 6:19 மணி மன்னார்குடியில், 6:22 மணி மறையும் நேரம். அதே நேரத்தில் சந்திரன் உதிக்கும் நேரம் இன்றைக்கு காலை 10 மணி 11 நிமிடம். காலை 10 மணி 11 நிமிடம். அந்த நேரத்தில் நாம் சூரியன் எங்கே இருக்கும்? 10-11க்கு வந்து ஓரளவிற்கு ஒரு 45 டிகிரி சாய்வாக வந்து இருக்கும். அப்பொழுது தான் சந்திரன் உதிக்கிறது. மதியம் வந்து உச்சிக்கு செல்லும் பொழுது சற்று கிழக்குப்புறமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கே உதிக்கிறது என்றால் 66 டிகிரி கிழக்கு, அதாவது 0 டிகிரி என்பது வடக்கு, 90 டிகிரி என்பது கிழக்கு, 66 டிகிரி என்பது கிழக்குக்கும் இல்லாமல் வடகிழக்குக்கும் இல்லாமல் கிழக்கு வடகிழக்காக இருக்கும். இந்த திசையில் கிழக்கு நேர்கிழக்காக இல்லாமல் வடகிழக்கு திசையிலும் இல்லாமல் கிழக்கு வடகிழக்கு திசையில் அது உதிக்கும். காலை 10-11 மணிக்கு உதிக்கும். இன்றைக்கு மறைவது இரவு 11:20 மணிக்கு என்பதையும் நினைவில் கொண்டு
இன்றைக்கு சந்திரன் எவ்வளவு பகுதி உங்களுக்கு ஒளி வீசும் என்றால், அதாவது சூரியன் பட்டு சூரிய ஒளி நம் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த ஒளி உமிழக்கூடிய பகுதி, அது எதிரொலிக்கக்கூடிய பகுதி எவ்வளவுன்னா 28% காலையிலும் மாலையில் இரவில் 31% இருக்கும். ஆக இன்றைக்கு 28லிருந்து 31% வரைக்கும் ஒளி உமிழக்கூடிய பகுதி. நேற்றைக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் 3,71,547 கிலோமீட்டர். இன்றைக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 3,77,927 கிலோமீட்டர். நேற்றைக்கு சந்திரன் இருந்த தூரத்தை விட இன்றைக்கு 6,380 கிலோமீட்டர் தூரம் விலகி இருக்கிறது. இப்படித்தான் தினசரி இப்படியே 6,000, 7,000, 8,000 கிலோமீட்டர் விலகி போயிட்டே இருக்கும். பிறகு மீண்டும் நெருங்கி வரும். நீள்வட்ட பாதையில் விலகியும் நெருங்கியுமாக மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். இதன் அடிப்படையில் அடுத்த அமாவாசை தினத்தை நான் உங்களை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏப்ரல் 8ஆம் தேதி அமாவாசை. ஏப்ரல் 8 11:50 முழு அமாவாசை. அதாவது முழுமையாக 11:50 இரவு 11:50 தான் முழு அமாவாசை. ஆக முழு அமாவாசை நேரம் என்பது நமக்கு இரவு நேரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 8 இரவு 9:12 முதல் ஏப்ரல் 9 அதிகாலை 2:22 வரை சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் அமைய இருக்கிறது. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு சூரியன், பூமி, சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் அமைய இருக்கிறது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வரப்போகிறது, ஒரே நேர்கோட்டில் வரப்போகிறது. எப்போ வரப்போகிறது? இரவு 9:12 இந்திய நேரப்படி ஏப்ரல் 8 இரவு 9:12 சூரியன், பூமி இடையே சந்திரன் வரப்போகிறது, நேர்கோட்டில் வரப்போகிறது. 9:12 இரவு 9:12 சந்திரன் சூரியனை மறைக்கப் போகிறது. நமக்கு தெரியுமா எவ்வளவு நேரம் மறைக்கும்? இந்திய நேரப்படி இரவு 9:12 இருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி அடுத்த நாள் அதிகாலை 2:22 வரைக்கும் மறைக்கும். நாம் காண முடியுமா? எளிதாக சொல்ல முடியும், காண முடியாது என்று. காரணம், சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்திய நேரம் இரவு 9:12. இரவு 9:12 நாம் சூரியனையே காண முடியாது. ஆக சூரியனை சந்திரன் மறைக்கும் நேரத்தை காண முடியுமா? முடியாது. அந்த நாடுகள் உலகில் இருக்கக்கூடிய நாடுகளில் எங்கே இருக்கும்னா பசிபிக் பெருங்கடல் நாடு, வடக்கு பசிபிக் பெருங்கடல் நாடு, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் நாடு. அதாவது யுனைடெட் கிங்டம், லண்டனோட தலைநகர் பகுதியில் கூட தெரியாது. ஆனால் அதோட மேற்கு தீவு பகுதிகளிலே இருந்து, வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து நியூயார்க் மற்றும் வாஷிங்டன், அமெரிக்காவோட யுனைடெட் ஸ்டேட்டோட அனைத்து மாகாணங்களுக்கும், கனடாவோட தென்கிழக்கு பகுதி, கனடாவோட ஒட்டாவா, டொரண்டோ பகுதிகள் மற்றும் நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகள் அனைத்து அதாவது ஐக்கிய அரபு நாடுகள், அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அதாவது யுஎஸ்ஏவின் அனைத்து மாகாணங்கள்லையும் அதை பார்க்கலாம். கனடாவோட தெற்கு பகுதியில் பார்க்கலாம். முழு சூரிய கிரகணத்தை கனடாவோட தென்கிழக்கு பகுதிகளில், டொரண்டோ மற்றும் ஓட்டாவா பகுதிகளில் பார்க்கலாம். ஒட்டுமொத்த யுஎஸ்ஏல பார்க்கலாம். மேலும் மெக்சிகோவில் பார்க்கலாம். மெக்சிகோ மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பனாமா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கியூபா. அதாவது முதல் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், அதாவது லண்டனில் அந்த மேற்கு பகுதி, அதில் தான் முதல்ல உதயமாகும். முதல்ல அந்த இடத்துல தான் மூன்றும் நேர்கோட்டில் வந்து சூரியனை சந்திரன் மறைப்பது தொடங்குவது அங்கே தான். அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியிலையும் கிரீன்லாந்துலையும் தெரியும். ஆனால் கிரீன்லாந்தோட தெற்கு பகுதியில் தான் கிட்டத்தட்ட 75% மறைக்கும். ஆனால் 100% மறைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கனடா அமெரிக்க எல்லை, அதுலேயும் குறிப்பாக டொரண்டோ மற்றும் ஓட்டாவா பகுதிகள், அந்த பகுதி மற்றும் நியூயார்க், வாஷிங்டன் பகுதி, அதிலேருந்து அப்படியே மெக்சிகோ வரைக்கும் உள்ள பகுதிகள். மெக்சிகோ சிட்டியை விட மெக்சிகோவோட வடக்கு பகுதியில் முழுமையான ஒரு சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். அது அப்படியே, அதாவது தேதி கோடி இருக்கக்கூடிய அந்த பசிபிக் பெருங்கடலாகிய கிரிபாட்டி
பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய தேதிக்கோள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும், அதாவது பசிபிக் பெருங்கடலோட அமெரிக்கா பகுதியை ஒட்டிய பகுதி, ஒட்டுமொத்த அமெரிக்கா, மெக்சிகோ, கியூபா மற்றும் அது போர்ச்சுகல், யுனைடெட் கிங்டத்தோட மேற்கு பகுதி, கனடா, அமெரிக்கா, கிரீன்லாந்து, இந்த பகுதியில் மட்டும்தான் தெரியும். தென் அமெரிக்க நாடுகளில் தெரியாது. வெறும் வட அமெரிக்க கண்டத்தில் மட்டுமே தெரியும். அட்லாண்டிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியில் தெரியும். பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவை ஒட்டிய பகுதியில் தெரியும். இவ்வளோதான் தெரியும். கிரிபாட்டி வரைக்கும் தெரியும். தேதிக்கோடு உள்ள இடம் வரைக்கும் தெரியும். அவ்வளோதான் இந்த நாளில் நடைபெற போகிறது. நமக்கு தெரியாத காரணம் என்னென்னா, சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நேரம், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் குறுக்கே வந்து சூரியனை மறைக்கக்கூடிய நேரம் வந்து, அதாவது ஏப்ரல் 8 இரவு 9:12 மணி முதல் ஏப்ரல் 9 அதிகாலை 2:22 மணி வரை. அந்த நேரத்தில் சூரியன் நாம் பார்க்க முடியாது என்பதனால ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய நமக்கு பின்பு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பூமியில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்க பகுதியில் சூரியன் உதைத்து அந்த சூரிய கிரகணத்தை காண செய்யும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல சந்திர கிரகணம், சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் 25ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது சந்திர கிரகணத்தன்று பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ என்ன பேசு பொருள்னா, பங்குனி உத்திரத்தன்று சந்திர கிரகணம் என்ற ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அதாவது சந்திர கிரகணம் அது இந்தியாவிலே தெரியாது. வரக்கூடிய சந்திர கிரகணம், அதாவது மார்ச் 25ஆம் தேதி ஏற்படக்கூடிய அந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை 10:23, இந்திய நேரப்படி காலை 10:23 இருந்து மதியம் 3 மணி 2 நிமிடம் வரைக்கும், காலை 10 மணி 23 நிமிடத்திலிருந்து மாலை 3 மணி 2 நிமிடம். இது சந்திர கிரகணம். சூரிய கிரகணம் பகலில் இருந்தால்தான் சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். பகல் நேரத்தில் இருந்தால் தான். சந்திர கிரகணம் என்பது இரவு நேரத்தில் நடந்தால்தான் நம்ம சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். அதாவது சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து சூரியன் கதிர் பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுவது சந்திர கிரகணம். சந்திரன் மீது பூமியோட நிழல் விழும், அது சந்திர கிரகணம். ஆக பகலிலே சந்திர கிரகணம் நடைபெறும் பொழுது சூரியனோட நிழல் சந்திரன் விடுவதை நாம் காண முடியாது. புரியுதுங்களா? ஆகவே சந்திர கிரகணம் அன்று எங்கே சந்திர கிரகணத்தை காண முடியும்னா, அதாவது 25ஆம் தேதி, அதாவது சரியா சொல்ல போனால் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளிலையும், அது தெற்கு அட்லாண்டிக், வடக்கு அட்லாண்டிக், அதாவது சரியா சொல்ல போனால் ஐரோப்பாவோட மேற்கு பகுதி, ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதி, அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா பகுதியில் மட்டும்தான் அந்த சந்திர கிரகணத்தை காண முடியும். அதாவது அப்பொழுதுதான் அந்த இடத்துல இரவு. அதாவது பகல் காலை 10:23 மணிக்கு அமெரிக்கா பக்கம் இரவு. அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் இரவு பகுதி. அதனால அந்த பகுதியில் தான் சந்திர கிரகணத்தை காண முடியும். அதாவது சூரியன் பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விடுவதை காண முடியக்கூடிய இடம் வந்து ஐரோப்பா கண்டத்தோட அந்த யுனைடெட் கிங்டம், அதற்கு மேற்கே உள்ள பகுதிகள், மேலும் ஆப்பிரிக்காவோட அந்த மேற்கு பகுதி, அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலின் தீவு பகுதிகள், மேலும் வட அமெரிக்க, தென் அமெரிக்க நாடுகள், இதில் தான் காண முடியும். இதை இணைச்சிருக்கேன் இதில். அதாவது சரி, சூரிய கிரகணமும், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தையும் நாம் இங்கே காண முடியாது, அது வட அமெரிக்காவில் மட்டும்தான். அடுத்தபடியாக சந்திர கிரகணம் இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நடப்பதையும் நாம் காண முடியாது. ஆனால் பேசு பொருளாக இருக்கிறது. இங்கே எந்தவித ஏதோ அங்கே நடைபெற்றதாக காட்சி படமாக்கி நமக்கு அனுப்புவார்கள், அதை தான் நம்ம காண முடியுமே தவிர இங்கே எதுவும் காண முடியாது. அப்போ எப்போ தான் நம்மளுக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் காண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்திர கிரகணம், அடுத்தபடியாக சந்திர கிரகணம் நம்ம எப்போ காணலாம்னா செப்டம்பர் 7, 8, 2025 தான். இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 2025 வருஷம் செப்டம்பர் 7, 8ஆம் தேதி
அதாவது 7ல் இரவு 8ஆம் தேதி முன்னிரவு, அதாவது நள்ளிரவு நேரத்தில் தான் காண முடியும். அது முழு சந்திர கிரகணம். அது அடுத்தபடியாக எப்போ சந்திர கிரகணம் காணலாம்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 3 காணலாம். அது பகுதி சந்திர கிரகணம், ஓரளவு தான் மங்களாக தெரியும். ஆனால் அடுத்த ஆண்டு 2025 செப்டம்பர் 7 இரவு 8 அதிகாலையில் காணப்படக்கூடியது முழுமையான சந்திர கிரகணம். முழுமையாக ஒரு ஒரு நல்ல ஒரு வெள்ளி நிலவு, அது அப்படியே திடீரென்று பழுப்பு நிறமாக மாறக்கூடியது. அடுத்த ஆண்டு அதாவது நிழல் பட்டு பழுப்பு நிறமாக தெரியும். அது எப்படின்னா 2025 செப்டம்பர் 7 இரவு 8 அதிகாலை. அடுத்தபடியாக 2026 மார்ச் 3ஆம் தேதி தெரிவது பகுதி சந்திர கிரகணம். அடுத்தது 2027 செய்வது அதை விட குறைவான ஒரு சந்திர கிரகணம். அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியாது. நல்ல ஒரு சந்திரனா அடுத்த ஆண்டு தெரியும். அடுத்து சூரிய கிரகணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2027 ஆகஸ்ட் 2ஆம் தேதி தெரியும். ஆனால் அது கொஞ்சம் தான் லைட்டாக ஒரு ஓரம்தான் மறைக்கும். அதாவது அதுவும் இந்தியாவில் மறைக்கும், ஒரு கொஞ்சம் ஓரம்தான் மறைக்கும், முழுமையாக மறைக்காது. நல்ல ஒரு முழுமையான ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பகலை இருளாக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா 2031 மே மாதம் 21ஆம் தேதி தான் தெரியும். முழுமையாக சூரியனை மறைத்து நல்ல ஒரு நண்பகலில் அப்படியே ஒரு இரவாக மாறக்கூடிய, ஒரு இருள் சூழக்கூடிய, 100% மறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத சூரிய கிரகண நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா 2031, அதாவது இன்றைக்கி 2023 மன்னிக்கும் 24, இன்னொரு 7 வருஷம் கழிச்சு 2031 மே 21ஆம் தேதி தான் நல்ல ஒரு முழுமையான ஒரு சூரிய கிரகணத்தை காண முடியும். அதுக்கு இடையில் இருக்கிறது சந்திர கிரகணம் மட்டும்தான். வந்தாலும் சூரிய கிரகணம் வந்தாலும் பகுதி சூரிய கிரகணம் வரப்போகிறது. அது எப்படின்னா 2027 ஆகஸ்ட் 2. அதுக்கு அடுத்தபடியாக 2031 தான். அதுக்கிடையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வெவ்வேறு நாடுகளில், உலக நாடுகளில் தெரியும். ஆனால் நாம் காணக்கூடியது 2031 முழு சூரிய கிரகணம், 2027 ஆகஸ்ட் 2 பகுதி சூரிய கிரகணம். பாக்கி சந்திர கிரகணம் இருக்குது. சந்திர கிரகணத்தை பார்க்கும்பொழுது ஒரு அற்புத நிகழ்வாக தெரியாது. ஏன்னா அது முழுமையாக மறைச்சால்தான், அது சந்திரனையோ அது சூரியனையோ முழுமையாக மறைச்சால்தான் அது நல்ல ஒரு விசித்திரமாக ஒரு இதாக தெரியும். ஒரு பழுப்பு நிறமாக மாறுறது, ஒளி மங்களாவது, இதெல்லாம் ஒரு பெருசாக அது ஒரு வித்தியாசமாக தெரியாது. ஆனால் முழு சந்திர கிரகணம் அடுத்த ஆண்டு ஏற்பட போகிறது. முழு சூரிய கிரகணம் 2031 தான். பகுதி சூரிய கிரகணம் 2027. நன்றி. இது நமக்கு ஏமாற்றம் தந்தாலும் பல்வேறு தகவல்கள், அதாவது நாம் இதை நாம் அறிவியல் உண்மையை நாம் இதை உலகத்திற்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் மனப்பான்மையை ஏற்று பறந்து விரித்து இருக்கக்கூடிய இந்த விண்வெளியை ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். விண்வெளி ஆய்வை, அதை எதிர்காலத்தில் இந்த விண்வெளி ஆய்வு என்பது ஒரு மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்பதனால இதில் ஆர்வம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்காக இந்த தகவல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மேலும் அதோட தோற்றம் எப்படி இருக்கும் என்பதையும் இதோட இணைத்திருக்கேன் பாருங்கள். சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது யுஎஸ்ஏல, குறிப்பாக அந்த வாஷிங்டன் மற்றும் நியூயார்க், அதோட கனடாவோட டொரண்டோ மற்றும் ஒட்டாவா பகுதிகளில் எப்படி அந்த கிரகணம் தெரியும், 100% கிரகணம் எப்படி தெரியக்கூடிய, அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய 100% தெரியக்கூடிய பகுதிகளில் எப்படி சூரிய கிரகணம் ஏற்படும் என்ற படத்தையும் இதோடு இணைத்திருக்கிறேன். இணைந்து பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதற்கு கீழே ஏற்படக்கூடிய இன்றைக்கு, அதாவது பிற கிரகங்கள் உதிக்கும் நேரம் மறையும் நேரம்லாம் இதோட நேரமாக குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று வெள்ளி, சூரியன் உதிக்கும் முன் கிழக்கு வானத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக செவ்வாய், வெள்ளி உதிப்பதற்கு முன் அது ஒரு சிவப்பு வண்ணத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக 2மே கிழக்கு வானத்தில் பார்க்கலாம். சந்திரனை பார்க்க முடியாது. மறையும் பொழுது இரவு நேரத்தில் மேற்கே பார்க்கலாம். இரவு சூரியன் மறைந்த பிறகு பார்க்கலாம் சந்திரனை. அதே நேரத்தில் மாலை சூரியன் மறைந்த பிறகு வியாழன் கிரகத்தை பார்க்கலாம். ஆக இன்றைக்கு சந்திரன், வியாழன், அதிகாலையில் வெள்ளியையும் செவ்வாயையும் பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம். பிற கிரகங்கள் எல்லாம் பகலிலே நிகழும் இருக்கும் என்பதனால் சூரிய ஒளியால் காண முடியாது. ஆனால் பூமியின் சுழற்சியின் அடிப்படையில் இது இரவு நேரங்களிலும் பல மாதங்கள் வரும். ஆனால் பிற உலகத்தில் பிற நாடுகளில் பகல் நேரங்களில் வேறு கிரகங்களை பார்க்கலாம். ஆகவே இடத்துக்கிடம், ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு, நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம் கிரகங்கள், அதாவது இந்த கோள்கள் இருக்கக்கூடிய இடங்கள், உதிக்கும் மறையும் நேரங்கள் மாறுபடும். வரக்கூடிய நாட்களிலே
படிப்படியாக இந்த அதிகாலை உதிக்கக்கூடிய வெள்ளி என்பது படிப்படியாக காலை உதித்து மாலை மறையும், காலை நட்சத்திரமாகவும் மாலை நட்சத்திரமாகவும் வெள்ளியை வரக்கூடிய மாதங்களிலே பார்க்கலாம் என்ற அரிய அற்புத செய்தியுடன் உங்களுக்கு இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.